ஹாய். ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து சார் கேட்டிருக்காரு. அது ஸ்டஃப்டு கொழுக்கட்டை தான் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட ஃபேவரட் அது. 2-3 டேஸாக கேட்டிருக்காரு. வந்து கொஞ்சம் சரி ஓகே பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது, சாப்பிடவே முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. மேபி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சாஃப்டாகவே வரும். ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்கும். அண்ட் அதில் வந்து ஸ்டஃப்டு வந்து நம்ம வந்து பொதுவாக எல்லோரும் கலக்கா கொட்டை, இந்த வெல்லம் போட்டு கொஞ்சம் வந்து ஏலக்காயெலாம் போட்டு பண்ணுவாங்க. ஸோ நம்ம வேணால் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் உங்ககிட்ட குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதில் கொஞ்சம் பாதாமும் கேஷ்யூஸு அந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட், ட்ரை நட்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுமே நல்லா ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்கிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் சால்ட் போட்டுட்டு ஒரு கப் வந்து அரிசி மாவு போட்டு நல்லா அதை வந்து கலரி விட்டுறணும். நல்லா கொஞ்சம் கூட உருண்டையாகாமல் நல்லா கலரி விட்டு அதில் 2 ஸ்பூன் வந்து நெய் விட்டுட்டு அதை மறுபடியும் நல்லா கலரி விட்டு இந்த மாதிரி பால் சைஸில் நல்லா கொஞ்சம் நம்ம நல்லா உருட்டி எடுத்துக்கிட்டு கையில் படாமல் இருக்கிறதுக்காக, அது ரொம்ப பிசுன்னு இல்லாமல் இருக்கிறதுக்காக எண்ணெயோ இல்லை வாட்டரோ வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதோட ஷேப்புக்கு நம்ம வந்து நல்லா அழகாக வந்து அதை ரவுண்ட் பண்ணிடணும். அதை வந்து அழகாக அதில் ஃபில்லிங்லாம் போட்டு ஷேப்பாக நம்ம வந்து கொழுக்கட்டை சைஸில் நம்ம பண்ணி வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் வந்து நல்லா ஸ்டீம் ஆகிற வரைக்கும் ஃபுல்லாக அதை வந்து எல்லாத்தையும் நம்ம என்னென்ன மாடலில் வேணுமோ அந்த மாடலில் செஞ்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஆஃப்டர் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒன்ஸ் லைஃப்பில் இந்த மாதிரி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பீங்க. இதை நான் ப்ரெஸ் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும் பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதோட ஃபில்லிங் எல்லாமே நம்ம நட்ஸில் வந்து நம்ம பண்ணியிருந்தோம்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். அண்ட் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. அமேசிங். ஆக்சுவலாக அது ஒரு சாஃப்ட் வந்து நம்ம எவ்வளோ சாஃப்டாக நம்ம வந்து அது வந்து மாவை ஃபேவரட். ஏன்னா குழந்தைங்களுக்கு ஹார்டாக இருந்தால் பிடிக்காது, கொஞ்சம் சாஃப்டாக அவங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அது ரொம்ப நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அது வந்து நல்லா ரொம்ப சாஃப்டாக நம்ம வந்து இது பண்ணுறோமோ, அந்த மாவு வந்து பிசைகிறோமோ அவ்வளோ சாஃப்டாக நமக்கு வந்து ஃபைனல் வந்து நமக்கு அவ்வளோ சாஃப்டாக வரும். சாப்பிட கூட விட மாட்டேன். அந்த ஃபில்லிங்கில் தான் வந்து குழந்தைங்களுக்காக நம்ம நட்ஸ் போட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதே வந்து நம்ம ராகி மாவில் கூட நம்ம பண்ணலாம். ஸோ அமேசிங். ட்ரை பண்ணி பாருங்கள்.